இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 85% மேலே வந்து வாக்குப்பதிவாயிருக்கு. ஸோ வழக்கமாக ஒவ்வொரு முறையும் வந்து அதிகமாக வாக்குப்பதிவு ஏற்பட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, இதை எப்படி உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பார்க்குறீங்க? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், இல்லை யார் வரட்டும், நாலுமே வரட்டுமே அப்படி என்ன அப்படி சொல்றீங்க? நாலுமே வரட்டுமேன்றங்க நானு. ஓ அப்படி. நிறைய வாக்குகள் விழுந்தா ஆட்சி மாற்றம் வரும் என்பது ஓரளவுக்கு சரி, ஓரளவுக்கு சரியில்லை. ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்ல முடியும். 2006 விஜயகாந்தனுடைய வரவு ஒரு 144 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை சில பேருக்கு கிடைக்காமல் தட்டி பறித்தது. அது வந்து அந்த தேர்தலில் 2 விளைவுகளை ஏற்படுத்துச்சு. ஒன்று ஜெயலலிதா அம்மையார் தோற்பதற்கு காரணமாச்சு. 80 இடங்களுக்கு மேலே அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் கெடுத்தார். 40 இடங்களுக்கு மேலே திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் கெடுத்தார். இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமானால் இங்கே நடிகர் விஜய் என்பவர் ஒரு பெரிய சக்தியாக, 3வது சக்தியாக உருவெடுப்பது என்பது உறுதியாகிவிட்டதுன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் பார்ப்பதற்கான இன்னொரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. திமுக அல்லது அண்ணா திமுகன்ட்டு மாறி மாறி அவர்கள் வருவார்கள். இப்போ இன்னொரு ஒரு புதிய வழி, ஆப்ஷன், ஒரு மாற்று இதுக்கு வழி வந்துடும். அவரை விட ஒரு பெரிய சக்தி, மிக ஆழமாகவும் பரவலாகவும் எல்லாராலையும் அறியப்பட்டவர், அவருக்கு இருந்த வீச்சு இருக்கு இல்லையா, அந்த வீச்சை காட்டிலும் அதிகமாக நடிகர் விஜய்க்கு இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரி திரு கண்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். ரமணி வணக்கம். சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவு பெற்று இப்போ அதாவது முடிவுக்காக நம்ம எல்லாம் காத்துட்ருக்கோம். ஒரு சிலர் அதாவது இந்த தேர்தலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, இந்த தேர்தலில் முடிவுகள் அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாரரும், இன்னொரு சாரம் சொல்கிறாங்க இல்லை வழக்கமாக வரக்கூடிய ரிசல்ட்ஸ் தான், ஒன்றும் பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு மொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? எனக்கு இது வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்கும்னு தான் தோணுது. இது அறிவியல் பூர்வமாக நான் பேசலை. அதாவது ஆங்கிலத்தில் கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்குள்ள அப்படி படுது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறைய வித்தியாசமான தேர்தலாக கூட இருக்கலாம். நம்ம அதாவது ஆக்க பொறுத்துட்டோம், ஆற பொறுக்கணும். மே 4 வரைக்கும். ஆமாம், இன்னும் 4. நான் நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நகைச்சுவை படித்தேன். திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், இல்லை யார் வரட்டும், நாலுமே வரட்டுமே அப்படி என்ன அப்படி சொல்றீங்க? நாலுமே வரட்டுமேன்றங்க நானு. ஓ அப்படி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு உங்களுடையது. அதாவது சார், இப்போ ஒரு 2 பேர் சந்திச்சு கொண்டாலோ இல்லை தொலைபேசியில் உரையாடினாலோ அவங்க முதல்ல பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் வரும், யார் ஜெயிப்பா, யார் நம்மளை ஆள போறா அப்படிங்கிற ஒரு எந்தியூசியாசிஸ்ல அவங்க அது தொடர்பான வாதங்களே போயிட்டே இருக்கு. இது ஏன் அப்படின்னா, இது மற்ற இதுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக ஒருத்தர் கிளம்புன்னு இருக்கார். அதனால் அவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அவர் வந்துருவாரா மாட்டாராங்கிற ஒரு எண்ணம் நிலவுது. இன்னொன்று விஷயம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 85% மேலே வாக்குப்பதிவாயிருக்கு. ஸோ வழக்கமாக ஒவ்வொரு முறையும் அதிகமாக வாக்குப்பதிவு ஏற்பட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, இதை எப்படி உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அதிகமான வாக்குகள் பதிவாச்சான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடந்த அதில் பல பேரை அவங்க கழிச்சிட்டாங்க. அதனால இது நமக்கு நிறைய பேர் வாக்களித்த மாதிரி தெரியுது. அதாவது நீங்கள் இது நடக்காத இவ்வளவு பேர் வாக்களித்திருந்தால் என்ன மாதிரி ஒரு விகிதாச்சாரம் வந்திருக்கும் அப்படின்னா 75.97 விகிதாச்சாரம் தான் வந்திருக்கும்.
அதனால இது 78 2011 வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்ததை நீங்க பார்த்தீங்க. அப்போ ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு அதற்கு முன்னாடி இருந்த மின்வெட்டு காரணமாக அப்போ இருந்த அரசு மேல. அதனால அப்புறம் ஒரு பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி இந்த பக்கம் இருந்துச்சு. விஜயகாந்த், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார். அந்த கூட்டணி வந்து பெரிய அளவுல மேல வந்து ஒரு பெரிய ஒற்றுமையோ இணக்கமோ இல்லைனாலும் கூட ரெண்டு தலைவர்களுமே பின்னாடி சொன்னாங்க, நாங்க வேண்டா வெறுப்பாத்தான் அந்த கூட்டணியில சேர்ந்தோம் அப்படின்னு பின்னாடி சொன்னாங்க. ஆனால் அந்த அப்ப இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அப்ப இருந்த ஆட்சியின் மீது இருந்த கோபம் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேகத்தை அட்வான்டேஜஸ் கொடுத்தது 2011. அதனால அதிகமான வாக்குகள் விழுந்தா ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்றது கூட வந்து இப்போ சில நேரங்களில் சரியானது, சில நேரங்களில் சரியில்லை. நான் சொல்றேன் அது காரணம். உங்களுக்கு 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரார். அப்ப எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்துச்சு தெரியுமா? 61.5. கம்மியே தான். ஆமா, அது ஒன்றும் பெருசு இல்லையா? 60% வாக்குகள் ஒன்றும் பெருசு கிடையாது. அதே மாதிரி 2001 1996 ஜெயலலிதா கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறார். 5 வருஷத்துல திருப்பி அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, ஆய்வுகள்லாம் எங்களுக்கு சாதகமா இருக்கு, நாங்க உறுதியா ஆட்சிக்கு வருவோம்ட்டு தேர்தல் நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பாகவே அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு தெரியுமா? இதாவது 61.5, 59%. அதனால நிறைய வாக்குகள் விழுந்தா ஆட்சி மாற்றம் வரும் என்பது ஓரளவுக்கு சரி, ஓரளவுக்கு சரியில்லை. ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால அது அங்க போக வேண்டாம். ஆனால் என்ன இந்த தேர்தலில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2006 விஜயகாந்தனுடைய வரவு ஒரு 144 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை சில பேருக்கு கிடைக்காமல் தட்டி பறித்தது. அவர் வெல்லல, அவர் வந்து ஒரு 8 ஸ்பாயிலரா இருந்திருக்கிறார். ஆமா, அவர் வந்து டிஸ்டர்ப்டர் ஆனார், ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்ப்டர் ஆனார். அது வந்து அந்த தேர்தலில் 2 விளைவுகளை ஏற்படுத்துச்சு. ஒன்று வந்து ஜெயலலிதா அம்மையார் தோற்பதற்கு காரணமாச்சு. ஏன்னா அந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி இல்லை. அவர்கள்ட்ட 2 பேர் தான் இருந்தாங்க. வைகோ இருந்தார், விசிகா இவர் இருந்தார், திருமாவளவன் இருந்தார். அவர்கள் 2 பேரும் ஒரு பெரிய சக்திகள் கிடையாது. எதிர்பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் இவர்களெல்லாம் இருந்த ஒரு கூட்டணியை பெரிய அளவுல வெல்ல முடியல. அவர்கள் பெரிய அளவுல வெற்றி பெறல. எப்படி வெற்றி பெற்றார்கள்னா, முதன்முறையாக தமிழக வரலாற்றில் 2வது முறையாக, முதன்முறை 51 52, 2வது முறையாக ஒரு சிறுபான்மை அரசை தான் உருவாக்க முடிஞ்சது. ஆளும் திராவிட, அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அதை அவர் பண்ணாரு. ஏன்னா 80 இடங்களுக்கு மேல அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் கெடுத்தார். 40 இடங்களுக்கு மேல திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் கெடுத்தார். இப்படி வந்து அவர் ஒரு பெரிய, அவரை விட ஒரு பெரிய சக்தி, மிக ஆழமாகவும் பரவலாகவும் எல்லாராலையும் அறியப்பட்டவர். அவருக்கு இருந்த வீச்சு இருக்கு இல்லையா, அந்த வீச்சை காட்டிலும் அதிகமாக நடிகர் விஜய்க்கு இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். ஓகே சார். அதனால இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான, மிக வித்தியாசமான தேர்தலாக, பேசு பொருளாக மாறும், வரலாறு குறிக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார். நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து புத்தகம்லாம் எழுதியிருக்கீங்க. அதாவது இது எதுக்காக உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து, அதாவது அதிக வாக்குகள் பெற்றாலும் ஆட்சியை கண்டினியூ பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. 1980 1984 இந்த 2 தேர்தல்களிலுமே வாக்குப்பதிவு அதிகமாச்சு. ஆனால் கவர்மெண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னு. அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இல்லை, அந்த ரெண்டு தேர்தல்களுமே வித்தியாசமான சூழலில் நடந்துச்சு. அதனால் வாக்கு சதவீதத்தை பற்றி அதை மட்டும் பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. 80 வந்து அதற்கு முன்பாக அவருடைய ஆட்சியை கலைச்சிட்டாங்க ஒரு 5 மாதம் முன்னாடி. அதில் அவர் மேலே ஒரு பெரிய அனுதாபம் இருந்துச்சு. அவர் ஒத்தையாகவே ஒரு பெரிய எதிர்த்திருந்த ஒரு கூட்டணியை அவர் வீழ்த்தி காட்டினார், திமுக காங்கிரஸ் கூட்டணி. அந்த கூட்டணி வந்து ஒரு இணக்கமான கூட்டணியாக இல்லை. அதில் வந்து உள்ளடி வேலை, ஒருத்தர் காலை பிடிச்சு இன்னொருத்தர் இழுக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னா, சமமான தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டார்கள். அப்போ போட்டியிடும் பொழுது யார் அதிகமான இடங்களில் வெல்வார்களோ அவர்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி போகும்ன்ற மாதிரி முதல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் வந்து கலைஞர் கருணாநிதி முதல்வராக வருவார், எப்படி தேர்தல் முடிவுகள் வந்தாலும் அப்படின்ட்டு இந்திரா காந்தி அம்மையார்
தரப்பில் இருந்து அறிவித்த பிறகு காங்கிரஸ்காரர்களுக்கு பெரிதாக தேர்தல் களத்தில் இவரை முதல்வராக்கிறதுக்கு நாம் எதுக்கு வேலை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால அந்த காரணத்தினாலேயும் எம்ஜிஆர் மேல இருந்த அனுதாபத்தினாலேயும் அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த எம்பி சுப்பிரமணியம் கலைஞர் கருணாநிதிக்கு எதிர்கோஷ்டியில் இருந்தவர் திமுகவில் இருந்த போது ஈவேகி சம்பத், பழநெடுமாறன் இவர்களோடு கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக இருந்த ஒரு அணியை சேர்ந்தவர் அவர். இந்த காரணங்களெல்லாம் அந்த நேரத்தில் அவ்வளோ ஒரு வலுவான கூட்டணியை எம்ஜிஆரால் அவர் பழநெடுமாறன் அந்த தேர்தலில், அதுக்கப்புறம் குமரி அனந்தன், அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களோட துணையோடு, அவர்கள்லாம் பெரிய சக்திகள் கிடையாது, தனியாகவே தன்னந்தனியாக வீழ்த்தி காட்டினார். 84 அவர் உடம்பு முடியாத போயிட்டார். அது பெரிய ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியது. அதனால இந்த 2 தேர்தலையும் நம்ம வித்தியாசமான தேர்தல்கள், வித்தியாசமான சூழல்கள், வித்தியாசமான காரணிகள் அப்படித்தான் பார்க்கணும். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். 1980 காங்கிரஸும் திமுகவும் ஒரு ஒரு கூட்டணி ஒரு உறவு சரியாக இல்லை, அதனால் அவங்க தோற்பதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே நிலைமை தான் இன்றும் நம்ம பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக அமைக்கப்படலாம் அவங்களுடைய கூட்டணி செட் ஆன போது கூட இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தேர்தலில் பிரச்சாரத்திற்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் வரவில்லை. அது ஒரு காரணமாக வந்தார். காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் மட்டும்தான் பிரச்சாரம் செய்தார். அதோடு மட்டும் இல்லாமல் நாகர்கோவிலில் அவர் பிரச்சாரம் செய்யும்போது இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிமுகவினுடைய பங்கு மிகவும் அறுதிட்டு கூற முடியும், ஒரு அவங்களுடைய பங்கு மிகவும் வேல்யூபிளானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசினார். அதாவது ஒரு திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தன்னுடைய எதிர் திசையிலிருந்து எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அணியை அவர் போற்றி புகழ்ந்து பேசினது திமுகவினருக்கு ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்தியது. அதே நிலைமை தான் நான் 1980 நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன விஷயத்தை தான் நானும் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த முறையும் கூட திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு உறவு ஒரு பலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறதா சார்? ஓரளவுக்கு அப்படித்தான் ஒப்பிட்டு பார்க்கலாம், உண்மைதான். அது தேர்தல் களத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, அப்போ 112 112 ஈக்குவலாக சமமாக போட்டிட்டாங்க. இந்த முறை அப்படி இல்லை, 28 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் நின்றுச்சு. அதனால அவர்களால் மற்ற இடங்களில் எந்த அளவுக்கு ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்த முடியும்னு தெரியல. எனக்கு கிடைக்கிற கள செய்திகள் படி திமுகவினர் காங்கிரஸ் இருக்கிற இடங்களில் கடுமையாக உழைத்து அவர்களை மேலே கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் உழைக்கிறாங்க அப்படின்றதையும் நான் கேள்விப்படுறேன். அதனால ஆமாம், அதோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருந்தாலும் கூட சில காரணங்களால் அப்படி இல்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு பெரிய பலமான கூட்டணி இல்லைன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தேர்தலில் இந்த கூட்டணியில் பெரிய நாட்டம் ராகுலுக்கு இல்லை என்றதும் அவருடைய நடத்தை, அவருடைய செய்கை, அவருடைய பேச்சு இதிலெல்லாம் அவர் பலமுறை காட்டிட்டார். ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமானால் இங்கே நடிகர் விஜய் என்பவர் ஒரு பெரிய சக்தியாக, 3வது சக்தியாக உருவெடுப்பது என்பது உறுதியாகிவிட்டதுன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் பார்ப்பதற்கான இன்னொரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, திமுக அல்லது அண்ணா திமுகன்ட்டு மாறி மாறி அவர்கள் வருவார்கள். இப்போ இன்னொரு ஒரு புதிய வழி, ஆப்ஷன், ஒரு மாற்று இதுக்கு வழி வந்துடும். அதனால காங்கிரஸ் இந்த தேர்தலை பற்றி அவர்களுக்கு ஒரு பெரிதான அக்கறை இல்லாமல் அடுத்த தேர்தலை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துகிறார்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. சார், நீங்கள் இந்த அடுத்த தேர்தலுங்கிற சொன்னதுனால நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் சார். அதாவது பெரும்பாலானோர் சொல்கிறது ஒரு ஹங் அசம்பிளி தான் அமையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சாராரம் இல்லாமல் ஒன்று ஸ்வைப் பண்ணிடணும், ஏதாவது ஒரு பார்ட்டி ஸ்வைப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஹங் அசம்பிளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஹங் அசம்பிளி வந்துச்சுன்னா விஜய் ஏற்கனவே திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் அவர் திமுக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதே நேரத்தில் அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கனால அவர் எங்களுடைய கொள்கை எதிரிங்கிறதுனால அவங்களுடையும் போக மாட்டார். ஸோ மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது அப்படின்னு சில பேர் அவங்களுடைய கணிப்புகளை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு கணிப்பு தான். இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது அப்படி ஒரு சூழ்நிலையில் நடந்தால் என்ன ஆகும் சார்? தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பல பேர் பேசுகிறார்கள்.
அப்படி நடக்கலாம். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசு அமைக்க முடியாத அளவுக்கு போய் மீண்டும் உடனே ஒரு தேர்தல் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கல. ஏன் அப்படி நினைக்கலன்னா, அது என்னதான் வந்து இன்னொரு தேர்தலை இவ்வளவு விரைவில் எல்லாரும் சந்திப்பதற்கு அவர்களால் முடியுமான்றது எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தலை இந்த இப்போ ஒருவேளை மூன்றாவது சக்தியான விஜயனுடைய வரவு அவரால் இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு அரசு உருவாவதற்கு உதவி பண்ண முடியுன்ற நிலைமை இருக்குது. அவர் அதை பண்ணலை. பண்ணாத ஒரு இடைத்தேர்தலுக்கு வழிவகுக்கிறார் அப்படின்னா அவர் மேலே ரெண்டு விதமான எண்ணம் வரலாம். ஒன்று, அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரலாம். எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் அவர்கள் சரி செய்து அங்கெல்லாம் தங்களுடைய ஆதரவையும் பலத்தையும் கூட்டிக்கலாம். அவர் ஒரு புதிய சக்தி, அவர் பெரிய மாற்று அப்படின்ற எண்ணம் ஒரு விதையாக விழலாம். இன்னொன்று, மக்களுக்கு ஒரு ஒரு சலிப்பும் ஒரு ஒரு சின்ன அசூயையும் வரலாம். என்ன இந்த இந்த அரசை வந்து காப்பாற்றி 15 இடங்கள் கொடுத்துருக்கோம், 25 இடங்கள் தந்திருக்கோம், இதை கொடுத்து அந்த அரசு எப்படி வெளியிலிருந்து ஆதரவு தந்திருக்கலாம், தந்து அந்த அரசை வந்து காப்பாற்றிருக்கலாம். காப்பாற்றி அந்த அரசு சரியாக நடக்கலைன்னா கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் ஆதரவை விலக்கியிருக்கலாம். அப்புறம் மாதிரி குறைஞ்சபட்சம் அறிவுஜீவிகள் மத்தியில் ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரலாம். அதனால் அந்த சூழல் வந்து ஆங்கிலத்தில் ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் அது மாதிரி ஒன்று நடக்கலை. அது நடக்குமானால் நம்ம பார்க்கணும் எப்படி அவர்கள் அதை விளையாடுறாங்க. ஓகே சார், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சொன்ன கதை மாதிரி தான் சார் மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருந்து பார்க்கலாங்க சார். நன்றி, வணக்கம் சார்.